தட் இஸ் கால் டிஃப்ரெண்ட். அப்போ எஃபர்ட்டை கொடுத்துருக்கு, ஆனால் நிச்சயமாக சக்ஸஸ் இருக்கும். அப்போ எப்படி வரும்? நம்ம எல்லாரும் ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின்னா அதிகமாக சம்பாதிக்கணும். எப்பயுமே நாங்கள் பேசுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட் இன்கம் பேசிட்டு இருக்கோம். 6 டிஜிட் அப்படிங்கிறது ஈஸி சம்பாதிக்கிற விஷயம் தான். சென்னையில் நாங்களாம் 6 டிஜிட் இன்கம் பார்த்துறோம். 6 டிஜிட்டுங்கிறது 1 லட்ச ரூபா ப்ளஸ். 6 டிஜிட், 6 இலக்கு, 1, 10, 100, 1000, 10 லட்சம். 6 இலக்குங்கிறது 1 லட்சம் மேலே. இப்போ அட்வைட் ஃபீல்ட்லேயே 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்க ரொம்ப ஈஸி சம்பாதிக்க முடியும். ஆனால் எங்கள் ஏன் பெருசுங்க, மிக பெருசு. 2 விஷயத்துக்காக அப்படி இந்த கூட வந்திருக்கேன். ஒன்று, என்னோட இன்கம் வந்து 7 டிஜிட் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மினிமம் 10 lakhs இன்கம் மாசம் நான் ஆசைப்படுறேன். ரெண்டாவது, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். 1ஆம் தேதி வேலையை ஆரம்பிக்கிறேன், 30 வேலை செய்கிறேன், அது இன்கம் கிடைக்குது. திரும்ப 1ஆம் தேதி அதே வேலையை ஆரம்பிச்சு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பரோட்டா சூரிய மாதிரி எல்லாம் கோட்டை அழைச்சி பண்ண ஆரம்பிக்க கிடையாது. ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்தோம் அப்படின்னா இன்கம் பெரிய இன்கம், வெரி பிக் இன்கம், வெரி பிக் மணி. அதாவது ஒரு 7 எனக்கு 10 லட்சம் இன்கம் ரெகுலர் வரணுங்கிறதா வந்திருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்கம் ரெகுலராகவே நான் எஃபோர்ட் வந்து கம்மியாக போடணும் அதிகம் போட ரெகுலர் வரணுங்கிறத வந்திருக்கேன். 2 பெரிய அற்புதமான விஷயம் வந்து நெட்வொர்க்கில் இருக்கு. இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா 6 பேர் 10,000 வருது. ஒருத்தர் 10,000 ரூபாய், 6 பேர் லெவல் 1ல போடுங்க, வெறும் 10. ஃபர்ஸ்ட் லெவல்ல 6 பேர் 10,000னா 60,000 காயின் நீங்க விற்பனை செஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் 10%. அதாவது உங்களுக்கு வரப்போகுது வேலை கிடைக்கும் 6,000 காயின் உங்களுக்கு கிடைச்சிடும். லெவல் 1ல கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் லெவல் ஏன் நெட்வொர்க் பண்ணுறோம் தான் ப்ளஸ், நம்ம போட்டது ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான். செகண்ட் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் லெவல் பீப்புள் அவங்க பண்ணிடுவாங்க, நம்ம பண்ண வேண்டாம், அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் பார்க்கும்போது 36 பேர் இருப்பாங்க. லெவல் 1 6 பேர் இருந்தாங்கன்னா செகண்ட் லெவல் 36 பேர் இருப்பாங்க. அதன் மூலம் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 14,400 காயின் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 3,60,000 காயில 4% ப்ராஃபிட் கிடைக்கும். தேர்ட் லெவலில் 216 பேர் டூப்ளிகேஷன்ஸ். நீங்கள் எப்படி 6 பேரை போட்டாங்களோ அதே மாதிரி 6 பேர் ஒவ்வொருத்தரும் ஆட்டோமேட்டிக்காக போடுவாங்க, போட்டுருக்காங்க, ஈஸியாக போட்டுருவாங்க. மூணு லெவலில் 214 பேர். அதே 10,000 காயின் பண்ணும் பொழுது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20,60,000 காயின் இருக்கும். அதுக்கு லெவல் 3ல 3% வந்து 65,000 காயின் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும். இப்படியே போகும் பொழுது 6 பேர் 6 லெவல் 6 லெவல் பண்ண உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டோட்டல் இன்கம் 6 லெவலில் 46,65,000 காயின் இருக்கும். இதெல்லாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் காயின் 58 லட்சம் காயின்ஸ் உங்களுக்கு இருக்கும். 58 லட்சம் காயின் அப்படிங்கிறது ஒவ்வொரு லெவலுக்கும் குறைய சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு லெவல் எடுத்தால் கூட 6 மாதத்தில் இந்த லெவல் எட்டி பிடிக்க முடியும். ஓகே, இது உங்களுக்கு மொத்த டோட்டல் காயினில் இன்னைக்கு ப்ரைஸ் பாருங்க 2.34 போட்டிருக்கோம். 2.30 வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் இன்கம் வந்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபீல்டு இருக்கிறோம் ஒரு 6 மாதம் 7 மாதம் பீரியடில். இதாங்க பவர் ஆஃப் 6. பவர் ஆஃப் 6 ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 6 பேர் மட்டும் கரெக்டாக போடுங்க. அந்த 6 பேர் எப்படி 6 பேர் கொண்டு வராங்க உங்கள் லீடர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10,000 காயின் உள்ள வாங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். சூப்பர் மலைச்செல்வன் சார் கலக்கிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச் சார், வெல்கம் சார். ஸோ இந்த மலைச்செல்வன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைச்செல்வன் சார் வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு லீடர் வந்து இந்த பிசினஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டாரு. அவர் மூலமா தான் இன்னைக்கு வந்து ஆத்தூர் தலைவாசல் எல்லா இடங்களும் பிசினஸ் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. மலைச்செல்வன் சார் அறிமுகப்படுத்தின பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவா சார் ஃப்ரம் ஆத்தூர். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அவர் இந்த கிரிப்டோ துறையில அவர் கிடைச்ச அனுபவங்களை பத்தி பேசுவார் ஒரு 2 minutes. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். கிரிப்டோ பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. நான் இது வரைக்கும் கிரிப்டோவே பண்ணதில்லை. ஆனால் 2016-15 பிட்காயின்லாம் வாங்கி விற்றுட்ருக்கேன். பிட்காயின் எத்திரியம் இதெல்லாம். பட் அப்போலாம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கின எத்திரியம்ன்ற ஒரு காயின் வந்து இன்றைக்கி வந்து 3 லட்ச ரூபா இருக்குது. பட் அவேர்னஸ் இல்லாதனால நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால் ஒரு நல்ல கம்பெனி தேடிட்டு இருந்தேன். 99% ஃபேக் கம்பெனி தான் வந்துட்டுருக்கு காயினை பொறுத்த வரைக்கும். இது நம்ம இந்தியாவில் லீகலைஸ் இல்லாதனால இப்போ எந்த கம்பெனியுமே நம்ம எடுக்காமே இருந்தோம்.
அப்புறம் நம்ம வேற ஒரு விஷயம், சென்னைக்கு போகும்போது நம்ம மலைச்செல்வன் சாரை சந்தித்தேன். அட்வொகேட், நம்ம ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு. அவரை சந்திக்கும் போது தான் இனிமேல் ஒரு நல்ல கம்பெனி இருந்துச்சு, நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது தான் நம்ம இந்த கைட் அப்படின்ற காயினை வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ரீசனபிளான ப்ரைஸு. இப்போ நிறைய காயின்லாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்று இப்போ இன்றைக்கி ஒரு 3 காயின்லாம் இருக்குது. காயின் ரேட் 10 ரூபா சொல்லுவாங்க, 5 ரூபா சொல்லுவாங்க. பட் இது ரீசனபிளாக 1 ரூபாய்க்கு இருக்கிறதுனால சரி பரவாயில்ல இதை எடுப்போம், எப்படியோ லாங் டேர்ம் இல்லை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி எடுத்தோம். இப்போ எடுத்து கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. இன்றைக்கி 2 ரூபா 30 பைசா இருக்குது. கம்பெனி வந்து நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கறது மினிமம் டபுள் டிஜிட், அது மினிமம் 10 ரூபாய் இருக்கலாம், 99 ரூபாய் இருக்கலாம். பட் அந்த அளவுக்கு கம்பெனி வந்து ஜெனியூனாக எல்லா இடத்துலையும் ஒரு 12 பிரான்ச் பண்ணி இப்போ நான் 1 வருஷமாக நம்மளுக்கு கீழே வந்து ஒரு 1000 பேர் இன்னும் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் தலைவாசல் டீமில். கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அதை விட அட்வான்ஸு ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே ஓப்பனாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட பிளாக் செயின் அகாடமி வந்து டைப் பண்ணி கம்பெனி வந்து மெட்டர்ஸாக இருக்காங்க. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் காயின் ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம். அதனால் இதை நாங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். அதேமாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து இதில் அச்சீவ்மெண்ட் நிறையா பண்ணியிருக்காங்க. தலைவாசலில் பார்த்தீங்கன்னா நிறையா காயின் கம்பெனிலாம் நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து ஓரளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணி மந்த்லியான ஒரு டிவிடெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். ஆரம்பத்தில் நம்ம வந்து சொல்லும்போது காயின் போது ஒரு சில பேர் ரொம்ப யோசனை பண்ணாங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு. இதே மாதிரி தான் நான் அப்போ பிட்காயின் நினச்சிட்டு இருந்தேன். இப்போலாம் கடைசியாக ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி 40,000 ரூபாய்க்கு கொடுத்தேன். சரி இது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதனோட ஒரு காயினுடைய மதிப்பு 60 லட்ச ரூபாய் இன்றைக்கி இருக்குது. அது சும்மா நம்ம போட்டு வச்சுருந்தா கூட இப்போ இன்றைக்கெலாம் பல 100 கோடிக்கு அதிகமாக இருப்பேன். அதுமாரி ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இது, எல்லாம் பயன்படுத்திங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில டவுட்ஸில் அந்த காயின் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே டவுட் யாருக்குமே கேட்க முடியாது. ஒன்ஸ் வாங்கினோமா அதோட தான் இமெயில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குது கஸ்டமர் கேர் சப்போர்ட். எனி டைம் நீங்கள் எப்போ வேணாலுமே நீங்கள் எந்த ஒரு என்கொயரி இருந்தாலும் அதை பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அகாடமி நடத்துகிறாங்க. அடுத்த ட்ரெண்ட் வந்து பிளாக் செயின் தான். அந்த அகாடமி வந்து நம்ம கம்பெனி வந்து நடத்தும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட நேம் எல்லா இடத்துலையும் விசிபிளாக எல்லாத்துக்கும் தெரியுது. அப்படின்னும் போது நம்மளுடைய ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கைட் காயினுடைய ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். நம்ம எல்லாமே ஒரு நல்ல என்ன அமௌண்ட் பண்ணோமோ அதுக்கு ஒரு நல்ல இன்கம் இதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் தலைவாசல்ல சிறப்பா வந்து நிறைய லீடர்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஒன் ஆஃப் த லீடர் மிஸ்டர் மாணிக்கம், அவர் ஸ்டேஜ் கிடைக்கிறேன். வெல்கம் மிஸ்டர் மாணிக்கம் சார், ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா என் பேர் மாணிக்கம், கிராமத்தில் இருந்து தான் வரேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஒரு 41 பிரான்ஸு 7 சில்வரு உருவாக்கியிருக்கேன். நான் வந்து நிறைய பேர் பார்த்து சொன்னேன், இது வராது, நடக்காது, இது ஏற்கனவே நீ போய் பண்ணி எல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு, இப்பயும் அதே நம்ம வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வேறு லெவலில் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து ஒரு 100 பேரை பிரான்ஸு என் மூலியமாக பண்ணுவோங்க ஏமோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாணிக்கம் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த துறையில் வந்து ரொம்ப ஆழ்ந்த அனுபவம். இன்னைக்கு நிறைய ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த கிரேட் லீடர். கிட்டத்தட்ட வந்து 25 வருஷமா அந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டாக வந்து கைரா பிளாக் செயின் கிளப்னு ஒரு கிளப்பை கிரியேட் பண்ணி நிறைய பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் நரசிம்மவர்மன். அவரை ஸ்டேஜ் கிடைக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த பிளாக் செயின் இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணலாம், எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், பொட்டன்ஷியல் என்னங்கிறத பத்தியும், அதுக்கப்புறம் எக்ஸலண்டா ஒரு டூர் ட்ரிப் கொடுத்துருக்காங்க, தாய்லாந்து ட்ரிப்பை பத்தி பேச போறாரு. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் நரசிம்மவர்மன். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க, பசி எடுத்துச்சு எல்லாரும், எப்படா முடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒன் செகண்ட், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்கீங்களா? தேங்க்யூ. சரி, இன்னைக்கு வந்து எதை தாண்டி எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். காலையிலேருந்து பேசுறது தான் சரி, வெளியே போகிறது சரி, ஒரே விஷயம் தான். என்ன விஷயம் சார்? இது என்ன சார்? பணம் தான். கரெக்டுங்களா? இல்லை, பணம் முக்கியமா இல்லையா?
சரி, பணம் எல்லாருக்கும் பணம் வருது, அந்த பணத்தை என்ன பண்றோம்? பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியல சில பேருக்கு. எப்பவுமே பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்க தெரியும் சார். இப்போ வந்து நம்ம வந்து எதை வச்சு நம்ம பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம்? இன்னைக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிறது எதை வச்சு நீங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்று உங்களோட நேரத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க, இல்லாட்டி உங்களோட நாலேஜை வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க, இன்னொன்று உங்களோட பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க. எதை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். பணக்காரர்கள் எதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க சார்? பணக்காரர்கள் எதை வச்சு சம்பாதிக்கிறாங்க? பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு அதை பத்தி கத்துப்போமா? நெக்ஸ்ட், பணம் ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் என்னன்னு அப்படின்னா learn to make money from money. பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும். இப்போ நெல் வேணும்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணணும்? நெல் வேணும்னா என்ன பண்ணணும்? நெல் விதைக்கணும். ஒரு நெல் விதைச்சா எத்தனை நெல் வரும்? 1000 நெல் வரும். ஒரு மாமரம் விதைக்கிறோம், எத்தனை விதை வருது? வருதா இல்லையா? அப்போ எது விதைக்கிறோமோ அதை பல மடங்கு பலன் கொடுக்கும். முக்கியமான விஷயம் வந்து விதைக்கிறது முக்கியம் கிடையாது, அதை எங்க விதைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா இல்லையா? எங்க வேணாலும் எது வேணாலும் வளர்ந்துருமா? கிடையாது. அது வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கரெக்டான ஒரு இடத்துல விதைச்சி அதை கரெக்டான இடத்துல பராமரிச்சோம் அப்படின்னா நல்ல பலன் கொடுக்குமா இல்லையா? அப்போ விதைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து எந்த இடத்துல விதைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், இதுல பணம் வந்து விதைக்கிறதுன்றத விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோன்ற, பணத்தை விதைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இன்னைக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோமோ, கோல்டு, பேங்க் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ், கிரிப்டோ மார்க்கெட், இதுல நம்ம இங்க இருக்கோம். மேக்ஸிமம் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்? பேங்க், கோல்டு. கீழே இருக்குது எதுனா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமான்னு கூட தெரியாது. எத்தனை பேர் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க? பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ். ரியல் எஸ்டேட் வாங்குறோம், ரியல் எஸ்டேட் லேண்ட் வாங்குறோம், வீடு வாங்குறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? சரி, நம்ம வந்து முன்னாடி பணக்காரர்கள் சொல்றோம்ல, ரிச் பீப்புள் சொல்றாங்கல்ல, ரிச் பீப்புள் இதுல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சார்? எதுல சார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, ஷேர் மார்க்கெட்ல. அப்போ ஏன் நம்ம மட்டும் பேங்க்லயும் கோல்டுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்? பயம். ஏன் என்ன பயம்? என்ன பயம் சார்? தெரிஞ்சது பயம். என்ன பயம்? பயம் சொல்றாங்க. என்ன பயம்? பணம் போயிடுமே. கேட்டீங்களா? பணம் போயிடும். எப்போ பார்த்தாலும் மலேசியா சொன்ன மாதிரி எதை பார்த்தாலும் தெனாலி சொன்ன மாதிரி பயம் பயம் பயம்ன்றதுலேயே தான். இப்போ நம்ம பயத்தோட ஒரு காரியம் செஞ்சு பாருங்களேன், என்ன ஆகும்? டெஃபினட்டாக ஃபெயிலியர் ஆகுமா? கார் எடுக்கிறோம், ஒரு கார் டிரைவ் பண்ணுறோம், பைக்கோ காரை டிரைவ் பண்ணுறோம், இடிச்சிருவோம் பயந்துட்டே இடிச்சு போகணும் அப்படின்னு என்ன ஆகுது? கண்டிப்பாக இடிப்போம். எங்கேயுமே நான் இடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா இடிப்போமா இல்லையா? எங்கேயுமே இடிக்காது. அப்போ வந்து திஸ் இஸ் த யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எங்கே என்னோட பணத்தை நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ கோல்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணா எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும் சார்? பேங்க்ல 7, 8